எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்க மூலிகை மருந்து மூலமாகவும், ஒரு இயற்கை மருத்துவத்தின் மூலமாகவும் எளிய முறை தீர்வு காண பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கோம். இன்றைய காலகட்டங்கள்ல அதாவது நம்முடைய வாழ்வியல் முறை மற்றும் உணவியல் முறை எல்லாமே மாறிப் போய் இருக்குது. அதனால நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு எழுச்சித்தன்மை குறைபாடு, அதேபோல ஆண் தன்மை குறைபாடு, பாலியல் சம்மந்தமான குறைபாடுகள் இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பெருகி வரத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு எளிய முறை மருத்துவமாக தீர்வுகள நெறைய வழிகள சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு வழிய பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது ஆண்களுடைய புராஸ்டேட் சுரப்பிய, அதுபோல இனப்பெருக்க மண்டலத்த அதிகப்படுத்தணும்னா, துவர்ப்பான உணவுகள் எடுக்கணும் உணவுல. துவர்ப்பான உணவுகள் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா, உங்க உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும். சிறுநீரகம், சிறுநீரகம் சார்ந்த பைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாகும். தூர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் பொழுது, ரத்த ஓட்டம் அதாவது ஆண்களுக்கு ஆண் உறுப்புக்கு இந்த அந்தரங்க உறுப்புகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்போ இயற்கையாகவே பால் உணர்வுகள் உடம்புல அதிகப்படுத்த முடியும். அப்படி அதிகப்படுத்தும் பொழுது, அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அந்த வகையில நாம இன்னைக்கு எளிய முறை மருத்துவமாக, இயற்கை முறை மருத்துவத்திலயும் பார்க்க இருக்கிறது, ஒரு நாளைக்கு 2, 3 முறை பயன்படுத்தலாம். அவங்களுடைய வீரியத்தன்மை அதிகமா இருக்கும். ஒரு வெத்தல எடுத்துக்கங்க. நல்லா காம்ப கிள்ளிருங்க. நம்ம பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெத்தல பாக்கு போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இது. அதனால அவங்களுடைய ஆண் தன்மை அதிகமா பெருகக்கூடிய தன்மை இருந்துச்சு இது. அதனால இயற்கையாகவே அவங்களுடைய தாம்பத்திய பலம் நல்லா சிறப்பாக அமைஞ்சது. நெறைய குழந்தைகள பெத்தெடுத்தாங்க. இன்றைக்கு அது தாம்பூலம் தரித்தலே மறந்து போயிட்டாங்க. நாம இன்னைக்கு அந்த தாம்பூலத்த எப்படி தயாரிக்க போறோம்? அத எப்படி அதிகப்படுத்த போறோங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவ ஒரு வெத்தல. சாதிக்காய பார்த்தீங்கன்னா, நெய்யில வதக்கி அத துருவல் பண்ணது ஒரு கொஞ்சம் போல எடுத்துக்கங்க. பச்ச கொட்ட பாக்கு இருக்கு பார்த்தீங்களா? இது கடைகள்ல பார்த்தீங்கன்னா, அவிச்ச பாக்குன்னு கேட்டா தருவாங்க. இத ஒரு பாக்கு எடுத்துக்கங்க. லைட்டா சுண்ணாம்பு, நல்ல சுண்ணாம்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா, நீர்த்தின சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ கடையிலே கிடைக்குது. இந்த சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா, வெத்தலையில பின்புறம் நல்லா தடவிருங்க. குறையா தடவினா போதும். ரொம்ப தேவையில்ல. இத காலையில உணவுக்கு பின்பு நல்லா தாம்பூலம் மாரி தரிச்சு, எச்ச உள்ளுக்குள்ள வாங்கிரும். அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா, பற்கள் நல்லா பலப்படும். ஏன்னா, அதுல கால்சியம் சத்து அளவுக்கு அதிகமா இருக்குது, சுண்ணாம்புல. 2வது சாதிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே ஆண்களுடைய வீரியத்தை அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இத நீங்க பயன்படுத்தும் பொழுது, இப்ப நெறைய பேர் கேட்பாங்க. அன்னைக்கே தீர்வு கிடைக்குமா? 1 நாள்ல கிடைக்குமா? 10 நாள்ல கிடைக்குமா? 15 நாள்ல கிடைக்குமா? 1 மாசமா? 2 மாசமான்னு கேட்பாங்க. இன்னைக்கு எந்த உடம்புலயுமே, யாருடைய உடம்புலயுமே சத்துக்கள் இல்ல, பவர் இல்ல, எனர்ஜி இல்ல, ஸ்டெமினா இல்ல, பவர் இல்ல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நடமாடக்கூடிய ஒரு பொம்மையா தான் நடந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தி வரணும். காலையில, மாலையில. ஒரு நாளைக்கு 2 வேள பயன்படுத்தணும். இந்த மாரி 2 வேள அவங்க பயன்படுத்தி வந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆண்மை சக்தியானது அதிகரிக்கும். தாம்பத்திய நேரமானது நீட்டிக்கும். உடலானது பலம் பெறும். எலும்புகள் நல்லா பலம் பெறும். நல்லா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். உடல்ல ஸ்டெமினா இன்கிரீஸ் ஆகும். ஜீரண உறுப்புகள் நல்லா பலம் பெறும். சிறுநீரக மண்டலம், சிறுநீரக பைகள் பலப்பெறும். ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கிறனால, ஆண்களுடைய எரெக்ஷன்ஸும் நல்லாவே இருக்கும். அப்ப இந்த வழியில நீங்க பயன்படுத்தி பார்த்து, உங்களுடைய முன்னேற்றத்தைய நீங்க அனுபவிச்ச விஷயங்கள